இன்றைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் மட்டுமல்ல, நம்முடைய கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டமாகவும் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவில் நம்முடைய மாவட்ட தலைவரை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு விழா. ஆனால் தமிழ்நாட்டிலேயே மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரே மாவட்ட தலைவர் நம்முடைய மாவட்ட தலைவர். இன்னும் பல முறை ஜெயிலுக்கு போவார் அப்படின்ற வாழ்த்துதலை அவருக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்பர் மலையை ஆக்கிரமித்து திராவிட கொடுங்கோலர்கள் நம்முடைய நீர் வளத்தை, நம்முடைய நில வளத்தை, நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களினுடைய வாழ்வை அழித்து கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிற தோல் தொழிற்சாலைகளுக்கு எதிராக நாம் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை முதலில் அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல மக்களுக்கு பிரச்சனைன்னும் போது நின்ன உடனேயே நம்முடைய மாவட்ட தலைவர் அன்பு தம்பி அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜெயிச்சிட்டாங்க. மக்கள் பிரச்சனை என்று, மக்கள் சேவை என்று, மக்களுக்கு ஒரு ஆட்சியாளர்களால் ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுது அங்கு குரல் கொடுப்பது மட்டும்தான் மிகப்பெரிய அரசியல். இந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, ஏற்கனவே அக்னி பேசும்போது சொன்னது போல, ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக நம்முடைய மாவட்டத்தில் பலருக்கும் மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் வழிகாட்டி இன்றைக்கு மாவட்ட தலைவராக, முன்னாள் மாவட்ட தலைவராக இன்றைக்கு இருந்தாலும் கூட அடுத்து மாநிலத்திற்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் கோவிலானூர் மணிகண்டன் அவர்களே, இந்த பகுதியினுடைய அரசியல் ஆசானாக அனைவருக்கும் ஒரு சீனியர் காரியகர்த்தா என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு இளைஞர் அணியில் ஒருவர் இருந்தால் எவ்வளவு உத்வேகத்தோடு செயல்படுவாரோ அப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னவர் வேட்டக்குடி எழிலரசன் அவர்களே, மற்றும் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தூண்களாகவும், பிரச்சனை என்றால் பாய்கிற புலிகளாகவும், திமுக என்கிற மக்களுக்கு எதிரான தீய சக்தியை வேறு இருப்பதற்காக உறுதி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மேகநாதன் அவர்களுக்கும், எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய ரங்கேஷ் அவர்களுக்கும், பெருமாள் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய மண்டல தலைவர் அருண் அவர்களுக்கும், இந்த பகுதியினுடைய மக்கள் பிரதிநிதியாக இந்த பகுதியில் வீட்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சக்திவேல் அவர்களுக்கும், மாவட்ட பொதுச் செயலாளர் வினோத் அவர்களுக்கும், கார்த்திகேயன் அவர்களுக்கும், குணா அவர்களுக்கும், கடலூர் மண்டல் தலைவர் பிரவீன் அவர்களுக்கும், பில்லாலி ரமேஷ் அவர்களுக்கும், அருள் அவர்களுக்கும், பத்மினி அவர்களுக்கும், பழனிவேல் அவர்களுக்கும், முருகன் அவர்களுக்கும், வடலூர் திருமுருகன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாட்டில் 67 மாவட்டத்திலையும் மீட்டிங்கில் பங்கேற்கிறேன். ஆனால் மேடையில் இருக்கிற எல்லாரும் பேரும் தெரியுது நம்ம கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் தான். மற்ற இடத்துல எழுதி கொடுக்க சொல்லுவேன், மேடையில் இருக்கிறவங்க பேரெல்லாம் எழுதி கொடுங்க. எனக்கு மேடையில் இருக்கிறவங்க பேர் கூட இல்லை, கீழே இருக்கிற எல்லாரும் பேரும் தெரியும். அதுதான் நம்ம மாவட்டத்தில் ஒரு விசேஷம். மாவட்ட தலைவர் பேசும்போது சொன்னார், 5 தொகுதியில் எந்த தொகுதி சொன்னாலும் நான் அங்கே தாமரையை மலர வைப்பேன். இப்பயே சொல்லிக்கிறோம், தெளிவாக கேட்டுக்கணும், 5 தொகுதியிலும் தாமரை மலர்ந்தாக வேண்டும். திமுக அழிந்தாக வேண்டும். தமிழக, அதாவது 5 தொகுதியில் தாமரை மலர வைப்பதற்கான வேலையை மட்டும் நம்ம பண்ணால் போதும்.
திமுக அழியறதுக்கான வேலையை பார்க்கறதுக்கு இங்க ஒருத்தர் இருக்கார். கரெக்ட், எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் இங்க இருக்கிற திமுகவை மட்டும் குழி தோண்டி புதைக்க போறதில்ல, இங்க இருக்கிற விவசாயிகளினுடைய வாழ்வியலை, வாழ்வாதாரத்தை மொத்தமாக குழி தோண்டி புதைப்பதற்காகவே. அதனாலதான் நான் ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சொன்னேன், வேளாண் துறை அமைச்சர்னாவது போடாதீங்க இனிமே. ஏன்னா இங்க இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை 4000 மரத்தை பிடிங்கி போறதுக்கு 40 ஜேசிபி அனுப்புறீங்க. என்எல்சி நில எடுப்பிற்கு ஜேசிபியை நீங்க அனுப்புறீங்க கலெக்டர் ஆர்டர்ல. நீங்க கேட்கலாம், சார் என்எல்சி மத்திய அரசாங்கத்துடைய சார், போராடினேன், டெல்லி வரை சென்று போராடினேன். இங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னார் மத்திய அமைச்சர், கலெக்டர் கடலூர் கலெக்டர் ஏக்கருக்கு எவ்வளவு சொல்றாரோ அவ்வளோ கொடுக்க சொல்ற என்எல்சியை. இந்த கலெக்டர், இங்க மாநில அரசு, இங்க இருக்கிற வேளாண் அமைச்சர் என்எல்சி நில எடுப்பிற்கு ஏக்கருக்கு 25 லட்சம் ரூபாய் நாம் கேட்டபோது சாங்ஷன் பண்ணல. எல்லாரும் ஒருத்தருக்கு 6 லட்சம், ஒருத்தருக்கு 8 லட்சம், ஒருத்தருக்கு 10 லட்சம், எந்த விதத்துல நியாயம்? இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிற ஒரு நபராக இந்த பகுதியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். நாம இப்ப தொடர்ச்சியா போராடி கொண்டிருக்கிறோம், பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். ஜேசிபி வாகனங்கள் நம்முடைய முந்திரி விவசாயிகள், கேப்பர் மலையில் இருக்கிறவங்களுடைய அந்த விவசாயிகளுடைய அந்த 150 ஆண்டுகள் 4-5 தலைமுறைகளாக அவர்கள் கஷ்டப்பட்டு வளர்த்த மரங்களை பிடுங்கி போடுவதற்கு ஜேசிபி வாகனங்கள் வரும்பொழுது இடைமறித்து தடுத்து நிறுத்தியது தமிழக பாஜக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்னும் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனை முறை வேண்டுமானாலும் சிறை செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓட்டுக்காக அல்ல, அங்கு விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வாதாரம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் களத்தில் நிற்போம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் தொழிற்சாலை அமைப்பதற்கு எதிராக பாஜக போராடுகிறதா? நான் சொன்னேன், சார் பாஜகவுடைய சித்தாந்தம் என்னன்னு தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்லித்தரேன், 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். நீங்களா ஒன்று மனசில் நினச்சிக்கிட்டு ரைட்டப் எழுதாதீங்க. அப்படி விவசாயத்தை அழித்து, குஜராத்தில் போய் பாருங்க அத்தனை ஃபேக்டரி இருக்கு, உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்க அத்தனை ஃபேக்டரி இருக்கு. விவசாய மக்களினுடைய வயிற்றில் அடித்து, விவசாயத்தை அழித்து ஒரு தொழிற்சாலை கூட பாஜக ஆளுகிற மாநிலங்களில் அமைக்கப்பட்டது கிடையாது. தொழிற்துறை என்றால் அது ஒரு பக்கம் நடக்கணும், விவசாயம் என்றால் அது ஒரு புறம் நடக்கணும். இதுதான் பாஜகவினுடைய கோட்பாடு. வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டும். ஆனா இங்க பாருங்க, ஆத்தோரத்துல தான் ஃபேக்டரி வரும், கடலோரத்துல தான் சிப்காட் வரும். எதுக்கு? எதுக்கு? கழிவுகளை கொண்டு போய் ஆத்துலையும் கடல்லையும் போட்டு நம்முடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்காக. மாவட்ட தலைவர் பேசும்போது சொன்னார், அஸ்வத்தாமன்ஜி போய் கும்பமேளாவில் குளிச்சுட்டு வந்தார். யமுனை நதி போது, கங்கை நதி போது, சரஸ்வதி அங்க கலக்கிறதா நம்மளுடைய ஐதீகம். இது இல்ல விஷயம். எல்லா நதிகளும் நதிகளாக ஓடுகிறது. நம்முடைய தமிழகத்தில் எல்லாமே சாக்கடைகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப கொஞ்சம் இந்த ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்திலும் ஒரு இடத்தில் நீர் வளம் இருக்கிறது, ஒரு இடத்தில் விவசாய வளம் இருக்கிறது, ஒரு இடத்தில் பயிர் வளம் இருக்கிறது, நிலத்தடி நீர் மட்டம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுனா அந்த கேப்பர் மலையை சுற்றி இருக்கிற இந்த பகுதி. கடலூருக்கு குடிநீர் கிடைக்கிறது என்றால் அங்க இருக்கிறது அது ஒரு ரீசார்ஜ் வெல். அங்க மழை தண்ணி மணல் பகுதிங்கிறதுனால கிராவல் பண்ணுங்கிறதுனால அப்படியே உள்ள போயிடுது. அதை அழிக்க வேண்டும் என்று இன்றைக்கு திமுக கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறது. 22ஆம் தேதி மு.க. ஸ்டாலினே சங்கூத போறார். கடலூர்ல கொஞ்சம் போது தண்ணி ஒரு இடத்துல இருக்குல்ல, அதுக்கு மொத்த விவசாயிகளுக்கு ஆப் வச்சு ஊன்னு ஊத போறார். அந்த தொழிற்சாலை அங்கு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் ராணிப்பேட்டையில போய் பாருங்க, ராணிப்பேட்டையில போய் பாருங்க. ஏன் நான் இவ்வளவு தூரம் இந்த விஷயத்துல பேசுறேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ராணிப்பேட்டையில தோல் பதனிடும் தொழிற்சாலை இருந்தது. இங்க ஒரு பீர் ஃபேக்டரி மூடிட்டு போனாங்க தெரியுங்களா, பண்ருட்டி பக்கத்துல. அந்த கழிவுகள், அந்த வாடை இப்பொழுது வரை மக்களை பாதித்துக் கொண்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த ஃபேக்டரி மூடிட்டாங்க. ஆனால் தோல் பொதிரிடும் தொழிற்சாலை அதை விட மோசமானது. குரோமிய கழிவுகள்
அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே மண்ணில் போடப்பட்டது. ராணிப்பேட்டையில் போய் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகமாக கேன்சர் பாதிப்புகள் இருக்கிற ஒரு மாவட்டமாக ராணிப்பேட்டை இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ பேருக்கு கேன்சர். அதே ராணிப்பேட்டை பகுதியில் ஒரு தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கு பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும், ஒரு கெட்ட நாற்றம் வரும். அந்த கெட்ட நாற்றம் வருகிற அந்த பகுதியில் அரிசி பயிரிடுறாங்க. அந்த அரிசி எடுத்துட்டு வந்து நம்ம ராணிப்பேட்டிலிருந்து கடலூர் எடுத்துட்டு வந்து இங்க பொங்கி சாப்பிட்டா அந்த ஃபேக்டரி பக்கத்தில் ஒரு பேட் ஸ்மெல் வருது, இல்லை கெட்ட வாடை, அது அந்த சாதத்தில் வருதுங்க. மண்ணில், பயிரில், செடியில், கொடியில், தாய்ப்பால் வரை அந்த வேதியியல் கழிவுகள் கலந்திருக்கிறது. ஏற்கனவே இங்க சிப்காட்டில் ஒருத்தரும் ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்றதில்லை. மத்திய அரசு நிதி வழங்குகிறது. இதே ராணிப்பேட்டை ஆம்பூர்ல நிதி வழங்குது. அங்க இருக்கிற அந்த கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும், இயற்கையை பாதிக்க கூடாது, நானாவது காசு தரையா பண்ணுங்கன்னு சொல்லுது மத்திய அரசு. நரேந்திர மோடி கொடுக்கிறார். ஆனா அதை கொடுக்க வேண்டிய நோடல் ஆபீசர் யாரு? மாநில அரசு. சாமி வரம் கொடுக்குது, பூசாரி பூசாரி மோடிங்கிற சாமி மேல உட்கார்ந்துருக்காரு மத்திய அரசுல. நாம தமிழக மக்கள் திமுகங்கிற திருட்டு பூசாரியை உட்கார வச்சுட்டோம். அங்கிருந்து வருகிற எதுவும் நமக்கு கையில் கிடைக்க மாட்டேன். காலையில பாக்குற 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக மத்திய அரசை எதிர்த்து கம்யூனிஸ்ட் போராடுதான். மத்திய அரசு கொடுத்துருச்சு சார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருப்பதற்கு காரணம் மாநில அரசு. நோடல் ஆபீசர் நம்ம களத்துல இருந்து பார்க்க வேண்டிய ஆபீசர்ஸ் அவங்க மாநில அரசு. மத்திய அரசு கொடுக்குது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு, தடுப்பது மாநில அரசு. மாநில அரசுன்ற திருட்டு பூசாரி தடுக்குது. இப்ப நீங்க உள்ளாட்சி அமைப்புகள்ல போய் பாருங்க, ஒரு ரோடு போடுறது, ஒரு பாலக்கட்டை கட்டுறது, எந்த விஷயமாக இருந்தாலும் ஊராட்சி மன்ற தலைவர்களை கேளுங்க. திமுக காரனாக இருந்தாலும் தனியா கூட்டு கேளுங்க. அவர்கள் ஊராட்சியில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிற பணத்தில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் என்ன பண்றாரு? வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, பாக்கெட் எப்படி? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நாம கொடுக்கிற வரியில் 1 ரூபாய் நம்ம வரியாக கட்டுகிறோம் என்று சொன்னால் 50 காசு நேர ஸ்டாலினுக்கு போயிடும். 50 காசு நரேந்திர மோடி அவர்களுக்கு போகுது. அந்த 50 காசை வச்சுக்கிட்டு 4 ரோடு போடுறாரு, ட்ரெயின் ட்ராக் போடுறாரு, வந்தே பாரத் ட்ரெயின் வருது, வந்தே மெட்ரோ வருது, இவ்வளவு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ போட்டிருக்காங்க பாருங்க, கடலூர்ல இருந்து நாகப்பட்டினத்துக்கு ஏறி உட்காந்தா அப்படியே ஜம்முன்னு கேக்கு மாதிரி போகுது கார். யார் போட்டது? நரேந்திர மோடி அவர்கள். நீங்க கேட்கலாம் சார், 50 காசு, அந்த 50 காசுலையும் 29 காசு நரேந்திர மோடி அவர்கள் வச்சுக்கிட்டு மிச்சத்தை மாநில அரசாங்கத்துங்களுக்கு பிரிச்சு கொடுத்துறாரு. ஆனா திமுக காரன் கேட்டீங்கன்னா தோசை அப்படியே திருப்பி போட்டுருவான். 1 ரூபாய் கொடுத்தா 29 காசு மத்திய அரசு வச்சுக்கிட்டு 71 காசை மாநிலங்களுக்கு தருகிறது. அந்த 29 காசுல இவ்வளவு விஷயங்களை மத்திய அரசு செய்கிறது என்று சொன்னால், மாநில அரசு நம்மிடமிருந்து வாங்குகிற வரியிலிருந்து அந்த 50 காசுல இருந்து கூட என்ன பண்ணாங்கன்ற கேள்வி நீங்க எழுப்பணும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? லேடிஸுக்கு நாங்கள் வந்து பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட்டை கொடுத்தோம் சொல்லுவாங்களா? லேடிஸ் யாராவது கேட்டிங்களா பஸ்ஸில் ஃப்ரீ டிக்கெட் வேணும்னு? யாராவது? நானும் எல்லா மீட்டிங்லையும் கேட்டேன், யாருமே கேட்கல. ஏன்னா கண்டக்டர் அவ்வளோ கேவலப்படுத்துகிறான். ஓசி டிக்கெட்டு, ஓசி டிக்கெட்டு, ஓசி டிக்கெட்டு. ஒரு மினிஸ்டர் பொன்முடி மேடையில் வந்து ஓசி ஓசி, கடைசியில் பார்த்தா அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் இருக்கார். இப்போ மக்கள்லாம் அவரை பார்த்து உங்களுக்கு தான் சார் ஜெயிலுக்கு போனால் ஓசி சோறு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? பெண்கள் ஒரு தொழில் தொடங்கினால்
2 கோடி வரை பிணை இல்லாத ஒரு கடனை தருவதற்கு இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ எவ்வளோ எவ்வளோ? ஒரு சிவகார்த்திகேயன் படத்தில் ஒரு அம்மா வரும், 1 கோடி இப்போ 1 கோடி செலவு பண்ணி பண்ண கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி பெண்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், எஸ்சி எஸ்டி பெண்கள், இவங்கெல்லாம் பெண்கள் தனி, எஸ்சி எஸ்டியில் இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் தொழில் தொடங்கினால் 2 கோடி வரை எந்த விதமான ஜாமீன் கேரண்டி இல்லாம கொடுக்க சொல்லி இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. பஸ்ஸில் 2 ரூபா டிக்கெட் இவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு 1000 ஏச்சு பேச்சு. அந்த மனுஷன் 2 கோடி ரூபாய் சும்மா கொடுக்குறாரு, எந்த கேரண்டி இல்லாம. நீ 2 ரூபாய்க்கு எங்களை இது பண்ற, ஆனா 2 கோடிக்கு அந்த மாபெரும் தலைவன் நரேந்திர மோடி அவர்கள் பெண்களை நம்பிக்கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, மாதம் 1 லட்சம் வரை